மாவீரர் துயிலும் இல்லங்களை தாவரவியல் பூங்காவாக பெயர் மாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கையெழுத்து போராட்டம். 2 வாரங்களுக்கு பின் மண்ணுக்குள்ளிருந்து தோண்டப்பட்ட சிறுமி மனதை உலுக்கிய சம்பவம். ஜனாதிபதி அனுரகுமாரவுக்கு மனோகணேசன் அனுப்பிய அவசர கடிதம். பேரழிவை சந்தித்த இலங்கை, தொடர்கரம் நீட்டும் இந்தியா. ஜனநாயக போராளிகள் கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கு இடையில் விசேட கலந்துரையாடல். யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் டி மகேஸ்வரன் படுகொலை, 17 வருடங்களின் பின்னர் உறுதி செய்யப்பட்ட மரண தண்டனை. நாட்டில் நாளை முதல் மழை அதிகரிக்கும், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. முன்னாள் எம்பி ஒருவரின் பிரித்தானிய பயணத்தில் நாமலுக்கும் தொடர்பு. மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் தாவரவியல் பூங்காவாக பெயர் மாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவீரர்கள் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தினர் பொதுமக்களிடமிருந்து கையெழுத்து வேட்டை ஆரம்பித்துள்ளார்கள் என ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த மாவீரர்கள் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் தலைவர் தீபன் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார். மாவீரர் துயிலும் இல்லங்களின் கண்ணியத்தையும் உணர்வுகளையும் உதாசீனம் செய்யும் நோக்கில் தாவரவியல் பூங்கா என்ற பெயரில் துயிலும் இல்லங்களை மாற்றம் செய்தால் விடுதலை போராட்டத்தின் வரலாறுகள் முற்று முழுதாக அளிக்கும் நோக்கில் செயற்படுகின்றார்கள். அவற்றை கண்டித்து மாவீரர்கள் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம் என்ற அமைப்பு கையெழுத்து போராட்ட முற்றை மேற்கொண்டு வருகின்றார்கள். தமிழினத்தின் விடுதலைக்காக களமாடி விதையாகி விழுந்த மாவீரர்கள் உறங்குகின்ற பூமிதான் மாவீரர் துயிலும் இல்லம். இந்த மாவீரர் துயிலும் இல்லத்தை அரசியல் கட்சிகள் தங்களுடைய சுயநலத்திற்காக தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்து தம்முடைய ஆதிக்கத்திற்குள் வைத்து அரசியல் நலனை அறுவடை செய்யும் நோக்கோடு குறுகிய நலனுக்காக மாவீரர் என்ற அந்த மகத்தான பெயரை மாற்றி தாவரவியல் பூங்காவாக பதிவு செய்து தங்களுடைய ஆதிக்கத்திற்குள் வைத்திருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். இதனை மக்கள் விழிப்புணர்வோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றோம். அத்தோடு மாவீரர் பெற்றோர்கள் தொடர்ச்சியாக துயிலும் இல்லங்களில் அவமதிக்கப்பட்டு வருகிறார்கள். இனத்தை, மொழியை, மதத்தை காரணம் காட்டி மாவீரர்களான அவர்களின் பெற்றோரை அவமதிப்பதும் தொடர்ச்சியாக பல வருடங்களாக நடந்து வருகின்றது. எனவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு மற்றும் துயிலும் இல்லங்களை தனியொரு அரசியல் கட்சி ஆதிக்கத்துக்குள் வைத்து தங்களுடைய அரசியல் குறுகிய நலன்களை அடைவதற்காக இதனை செய்து வருகிறார்கள். எனவே இந்த விடயங்களை மக்கள் மயப்படுத்தி ஒரு பன்முகப்பட்ட மக்கள் கட்டுமானங்களால் துயிலும் இல்லங்கள் நிர்வகிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் உள்ள பிரதேசங்களில் உள்ள தமிழ் பேசும் மக்களிடம் இந்த பிரச்சனையை முன்வைத்து ஒரு கையெழுத்து போராட்டத்தை நாங்கள் இன்று ஆரம்பித்திருக்கிறோம். எனவே இந்த கையெழுத்து போராட்டம் தொடர்பான எங்களுடைய ஊடக அறிக்கை இப்போது வாசிக்கப்படும். மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம். துயிலும் இல்லங்கள் துயிலும் இல்லங்களாகவே பேணப்படுவதன் அவசியமும் மாவீரர் பெற்றோர்கள் மற்றும் உருத்துடையவர்கள் கௌரவிக்கப்படுவதன் முக்கியத்துவமும். அன்பான தாயக தேசத்து மக்களே, கடந்து வந்த 76 வருட காலமாக தமிழினம் தொடர்ச்சியாக தமது மிதவாத அரசியல் பிரதிநிதிகளால் ஏமாற்றப்பட்டு அரசியல் வெறுமைக்குள் வாழ்ந்து வருகிறார்கள். இதன் விளைவாகவே 70களில் தமிழ் இளைஞர்கள் ஆயுதமேந்தி போராட வேண்டிய நிக்கதிக்குள் தள்ளப்படுவதற்கான ஒரு காரணமாகும். இத்தகைய துடிப்புள்ள இளைஞர்கள் தங்களுடைய உண்மையுள்ள தலைவராக மேதகு தேசிய தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலை ஏற்று தங்கள் மானசீக தலைவராக அவர் வழிநடத்தினர். தாயக விடுதலைக்காக களமாடியும் சாதனை புரிந்தும் விதையாகி விழுந்த வீரர்களே மாவீரர்கள். இத்தகைய வீரர்கள் தனித்துவமாக உரிய கௌரவத்துடன் மதிக்கப்படுவதன் அவசியத்தை புரிந்து கொண்டு பிரத்யோகமாக விதைக்கப்பட்ட புனித பூமிதான் மாவீரர் துயிலும் இல்லம். மாவீரர் துயிலும் இல்லம் என்ற ஒரு மகத்தான அடைமொழிக்குள்ளே ஒரு இனத்தின் விடுதலை வரலாறு உறங்கி கிடக்கின்றது. ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்கெனவே மாவீரர் துயிலும் இல்லம் என்ற மகத்தான அடைமொழி சுமந்து நிற்கின்றது. ஒரு விடுதலை வீரன் களமாடி உடல் சிதறி பலியாகி வீழ்ந்தபோது அவனின் இனத்தின் மீது கொண்டிருந்த காதல் இன்றும் முடிவில்லாத ஜீவ நதியாக உயிர்ப்போடு ஊற்றெடுக்கின்றது. இத்தகைய வீரர்கள் உறங்குகின்ற மாவீரர் துயிலும் இல்லத்தை சுயநலமிகள்
குறுகிய தங்களின் அரசியல் தேவைகளுக்காக தாவரவியல் பூங்காவாக பெயர் மாற்றம் செய்து வரலாற்றை சிதைக்கின்ற நயவஞ்சக செயலை நாம் கண்டுகொள்ள தவறுவோமாக இருந்தால் மேற்குறிப்பிட்ட மகத்தான வரலாறுகள் சிதைக்கப்பட்டு எதிர்கால சந்ததிகளுக்கு உண்மைக்கு புறம்பான சிதைக்கப்பட்ட வரலாறுகளே சென்றடையும். மாவீரர் துயிலுமில்லவென்றால் அரசியல் வாக்கு வேட்டை களமாகவே எமது எதிர்கால சந்ததிகள் புரிந்து கொள்வார்கள். தாவரவியல் பூங்கா என்றால் கலியாட்ட விழா நடக்கும் ஒரு இடமாகவே வரலாற்றை சிதைத்து இருட்டடிப்பு செய்வார்கள். எனவே இந்த பேராபத்தில் இருந்து மாவீரர் துயிலுமில்லத்தை பாதுகாப்பதற்கு மக்களாகிய நீங்கள் விழிப்படைந்து கொள்ள வேண்டும். மேலும் மாவீரர்களை பெற்ற தாய் தந்தையரும் அவர்களின் துணைவியர் அல்லது கணவர் மற்றும் பிள்ளைகள் என எச்சந்தர்ப்பத்திலும் மதிப்பளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை தாயக தேசம் முதன்மைப்படுத்த வேண்டும். மேதகு தேசிய தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலில் களமாடி வீழ்ந்த வீரர்கள் இனம் மதம் மொழி கடந்து மாவீரர்களாக மதிப்பளித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாவீரர்களின் தாய் தந்தையரும் உறுத்துடையோரும் இனம் மதம் மொழிகளுக்கு அப்பால் உரிய கௌரவத்துடன் மதிக்கப்படுவதும் அவர்களுக்குரிய உரிமைகள் கடமைகள் உறுதிப்படுத்துவதும் அவசியமாகும். இச்சந்தர்ப்பத்திலும் இனம் மதம் மொழியை காரணம் காட்டி அவர்கள் புறக்கணிக்கப்படுவதும் உதாசீனப்படுத்துவதும் முற்றாக தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும். எனவே மாவீரர் துயிலுமில்லங்கள் வேறு எந்த பதிவுகளுக்கோ பெயர் மாற்றங்களுக்கோ உட்படுத்தப்படாமல் தொடர்ந்தும் மாவீரர் துயிலுமில்லங்களாகவே இருப்பதை உறுதிப்படுத்தியும் மாவீரரின் தாய் தந்தையர் மற்றும் உறுத்துடையவர்கள் இனம் மதம் மொழிகளுக்கு அப்பால் மதிப்பளிக்கப்படுவதும் அவர்களின் உரிமைகள் கடமைகள் தாயக தேசத்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உறுதிப்படுத்தப்படுகின்றது. மேலும் மாவீரர் துயிலுமில்லங்களில் குறுகிய தமது அரசியல் நலனுக்காக அரசியல் கட்சிகள் ஆதிக்கம் செலுத்துவது ஒழிக்கப்பட்டு தாயக தேசத்தில் பரந்து வாழும் மக்களும் கட்டமைப்புகளும் ஒரு சேர ஒற்றுமையுடன் நிர்வகிப்பது கட்டாயமாக்கப்படுகின்றது. மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகம், மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள். தன்வத்த பகுதியில் ஏற்பட்ட மண்சரிவில் காணாமல் போன 7 வயது மாணவியின் சடலம் 2 வாரங்களுக்கு பின்னர் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் 27ஆம் தேதி மதியம் ஜட்டியந்தோட்டை பிரதேச செயலக பிரிவின் பெரண்ணவாவியில் ஏற்பட்ட மண்சரிவில் சிக்கி குறித்த சிறுமி மண்ணுக்குள் புதையுண்டு இருந்துள்ளார். பெரண்ணவாக மகா வித்தியாலயத்தில் 2ஆம் வகுப்பில் கல்வி பயிலும் நேதுகி சகாஞ்சவின் உடல் நேற்று மதியம் மண்சரிவு ஏற்பட்ட இடத்தில் கண்டெடுக்கப்பட்டதாக ஜட்டியந்தோட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர். தென்னவத்தையிலிருந்து 10 நேகள வரையிலான வீதியை சுத்தம் செய்யும் போது அருகில் ஒரு நாய் மண்ணை தோண்டுவதை கவனித்த குழுவினர் சோதனை நடத்திய போது கிதுல் மரத்தின் கிளைகளுக்கு அடியில் இறந்த சிறுமியின் உடலை கண்டெடுத்தனர். இதனைத் தொடர்ந்து சடலம் பிரேத பரிசோதனைக்காக கருவநில மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அந்த நிலச்சரிவில் சிறுமியின் தாய், தந்தை, தம்பி மற்றும் பாட்டி ஆகியோர் பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 2 நாட்களுக்கு முன்னரே சிறுமியின் தாயின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் மலேக இலங்கை சமூகம் எதிர்கொள்ளும் பேரிடர் சவால்கள் குறித்து விவாதிக்க சந்திப்பொன்றுக்கான அனுமதியை அவர் கோரியுள்ளார். முதலில் தேசிய நெருக்கடியின் இந்த விதிவிலக்கான சவாலான காலகட்டத்தில் ஜனாதிபதியின் தீர்க்கமான தலைமையை தாம் ஒப்புக்கொண்டு பாராட்டுவதாக மனோ கணேசன் குறிப்பிட்டுள்ளார். மலேக மக்கள் குறிப்பாக கண்டி, நுவரெலியா, பதுளை, மாத்தளை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் சமீபத்திய டிட்பா பேரழிவால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குறிப்பாக நில உரிமை, வீட்டு வசதி, கல்வி, சுகாதாரம் மற்றும் வறுமை ஒழிப்பு ஆகியவற்றில் ஒப்பீட்டளவில் குறைவான சமூகமாக மலேக சமூகம் உள்ளது. இந்த சூழலில் இந்த தனித்துவமான சவால்களை நிவர்த்தி செய்ய ஒருங்கிணைந்த மற்றும் நிலையான கட்டமைப்பை பற்றி விவாதிக்க மலேக சமூகத்தின் அரசியல் மற்றும் சிவில் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய வகையில் ஒரு அவசர சந்திப்பை தாம் கோருவதாக மனோ கணேசன் தமது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்.
இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் உலர் உணவுப் பொருட்களை நன்கொடையாக வழங்கியுள்ளது. 17 அத்தியாவசிய மருந்துகள் மற்றும் 14,200 கிலோவிற்கும் அதிகமான உலர் உணவு அடங்கிய தொகுதியை இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய துணை உயர்ஸ்தானிகர் சத்யஞ்சல் பாண்டே பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீசவிடம் இந்த பொருட்களை ஒப்படைத்தார். இலங்கை சுகாதார அமைச்சரின் வேண்டுகோளை தொடர்ந்தே இந்த நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது. ஜனநாயக போராளிகள் கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கு இடையான விசேட கலந்துரையாடல் ஒன்று யாழ் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் குருகுல சனசமூக நிலையத்தில் ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் தலைமையில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினருக்கும் இலங்கை தமிழரசு கட்சிக்கும் இடையில் அண்மையில் இடம்பெற்ற சந்திப்பு தொடர்பாக ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தனால் கட்சியின் முக்கியஸ்தர்களுக்கு கூறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கட்சியின் எதிர்கால பயணங்கள் மற்றும் மக்கள் நலன் சார்ந்த செயற்பாடுகள் தொடர்பாக கலந்துரையாடல் இந்த கலந்துரையாடலில் ஜனநாயக போராளிகள் கட்சியின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் தற்போதைய நகரசபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், கட்சியின் செயற்பாட்டாளர்கள் மற்றும் இளைஞர் அணி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். ஐக்கிய தேசிய கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மகேஸ்வரன் படுகொலை தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர் என்று கூறப்படுபவருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை உயர் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. முன்னதாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்ட மரண தண்டனைக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்ட ஜோன்சன் கொலின் வாலண்டினோ அல்லது வசந்தன் தாக்கல் செய்த மேன்முறையீட்டை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்தது. பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்ய கோரி உயர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். நீதியரசர்கள் ஜசந்த கோடாகுட, அச்சல வெங்கப்புலி மற்றும் மேனகா விஜயசுந்தர ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு முன் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனுதாரரின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சஷீந்திர பெர்னாண்டோ வழக்கின் போது முன்வைக்கப்பட்ட 2 உண்மைகளை நிரூபிக்க அல்லது நிராகரிக்கவோ முடியாததால் மனுவை மீளப்பெற அனுமதிக்குமாறு கோரினார். 2008 ஜனவரி 1 அன்று கொழும்பு பொன்னம்பலவனேஸ்வரர் சிவன் கோயிலுக்குள் மகேஸ்வரன் மத அனுஷ்டானங்களில் கலந்து கொண்டிருந்த போது சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். இதன்போது மகேஸ்வரனின் மெய்காப்பாளர்களுடன் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் குற்றம் சாட்டப்பட்டவரும் காயமடைந்தார். இதனையடுத்து மகேஸ்வரனும் குற்றம் சாட்டப்பட்டவரும் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அப்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னை சுட்ட நபர் என்று குற்றம் சாட்டப்பட்டவரை அடையாளம் காட்டினார். குற்றம் சாட்டப்பட்டவரின் ரத்தத்திலிருந்து பெறப்பட்ட DNA சான்றுகள் அவரை குற்றத்துடன் தொடர்புபடுத்தப்பட்டிருந்தது. இவை மறுக்க முடியாத உண்மைகள் என்று மனுதாரர் சட்டத்தரணி ஒப்புக்கொண்டார். எனவே மனுவை மீளப்பெற நீதிமன்றத்தில் அனுமதி கோரினார். மனுதாரர் விடுத்த கோரிக்கையை உயர் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு தீர்ப்பை உறுதி செய்தது. கிழக்கு அலைவடிவ காற்று ஓட்டத்தின் தாக்கம் காரணமாக நாளை 16 முதல் நாட்டில் மழை நிலைமையில் சிறிதளவு அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், திருகோணமலை, அம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். சப்ரகமுக மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. முன்னாள் பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை அவரது பாடசாலை காலத்தில் பிரித்தானியாவுக்கு அனுப்ப தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உதவி புரிந்ததற்கான கருத்துக்கள் தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. இவ்வாறு சமூக ஊடகங்களில் கட்டமிடப்படும் கருத்துக்களில் சுட்டிக்காட்டப்படும் முன்னாள் பெண் நாடாளுமன்ற உறுப்பினரான ஹிரோனிகா பிரேமச்சந்திர தொடர்பான விடயங்களை இவ்வாறு வெளிவர ஆரம்பித்துள்ளன. பிரத்யேக ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் ஹிரோனிகா வழங்கிய கருத்துக்களின் அடிப்படையில் குறித்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த காலத்தில் ராஜபக்சக்களை மேடைகளிலும் சரி, ஊடகங்கள் முன்னும் சரி கடுமையாக விமர்சித்த ஹிரோனிகா தற்போது மொட்டு தரப்புக்கு தனது ஆதரவு நிலைகளை வெளிப்படுத்தி வருவதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன.